ஹலோ ஆல் ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு அதிகமாக வந்த கமெண்ட்ஸே இந்த சாம்பார் தூள் ரெசிபி தான். ஸோ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக எவ்வளோ மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸும் கம்ப்ளீட்டாக வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த சாம்பார் பொடியோட மெயின் சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட்னா அது இந்த கட்டி பெருங்காயம். இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ நம்மளோட மசாலா ரெடி. மிஷினில் அரைச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் விலாகில் மீன் குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ அதர்வாவோட ஸ்நாக்ஸ் ரெசிபி கேட்டுகிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். வீட் பிரெட், அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ். இது நேற்று எடுத்த கிளிப். நைட் டின்னர் வந்துட்டு வெண்பொங்கல் தேங்காய் சட்னி. நம்ம அதர்வா கிட்ஸார் பேஜில் பைஜாமா செட், அதுக்கப்புறமா கேப்ரி செட் வந்துட்டு ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொடுப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணவங்களுக்கு தான் இந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியெல்லாம் இல்லைங்க, அவனுக்கு என்ன பிடிக்குதோ கொடுப்பேன். ஜங்க் ஃபுட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவேன். இன்றைக்கி அவனோட ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீம் பன், அதுக்கப்புறம் ஆப்பிள் மில்க் ஷேக். க்ரீம் பன்னில் க்ரீம் இந்த அளவு இருந்தால் தான் வாங்கி கொடுப்பேன். ரொம்ப அதிகமாக போட்டிருந்தா வாங்கி தர மாட்டேன். ஸோ இன்றைக்கான நியூ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்மளோட அதர்வா கிட்ஸார் பேஜில் லான்ச் பண்ண கலெக்ஷன் இப்போ தான் வந்து மெயின் பேஜில் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் அதர்வா கிட்ஸ் வேரில் வந்துடும். கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. 5 to 14 இயர் கேர்ள்ஸ் கிட்ஸ்க்கான சூப்பரான பைஜாமா செட் தான். ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான பேட்டர்னில் நல்ல ஐ கேச்சிங் கலர்ஸில் செம்ம பிராண்டட் குவாலிட்டியில் இருக்குது இந்த கலெக்ஷன். ரோப் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எலாஸ்டிக்கும் இருக்குதுங்க. 2 சைடு பேக்கெட் அவைலபிள் இருக்குது. சூப்பரான கலெக்ஷன். கண்டிப்பாக அதர்வா கிட்ஸ் வேரில் செக் பண்ணிக்கோங்க. லாக்கரில் ஒன்று தொலாவிட்டு இருக்கப்போ இந்த ஸ்கூல் ஆல்பம் கிடச்சிது. அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னோட 12th ஸ்டாண்டர்ட் பேட்ச்சு. ஸோ 2 குரூப் இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இப்போ வரைக்கும் ஸ்டில் கான்டாக்டில் இருக்கும். இது என்னோட 1 to 5th பேட்ச். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன அடையாளம் தெரியுதான்னு தெரியல, அதனால் நானே வந்து காமிச்சிருக்கேன் இதுதான் நான் அப்படின்ட்டு. எல்லாரு கூடயுமே ஸ்டில் கான்டாக்டில் இருக்கேன். எல்லாருமே இருப்பீங்க, ஏன்னா நம்மளாம் வந்து 90s கிட்ஸ் இல்லையா. லைஃப்பில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாலும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வரவே வராது. விளாக் பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.